my beautiful ladies. This is Afia from Afia Melting Cook. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் செம்ம ஸ்மார்ட்டாக குயிக்காக பண்ணுற லேடிஸ்க்கு என்னோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. நல்லா ட்ரெஸ் பண்ணி க்யூட்டாக ரெடியாகி கேமரா முன்னாடி வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், இந்த மூஞ்சை தான் இனிமேல் நீங்கள் வர நாட்களில் பார்க்க போகிறீங்க. இது ஒரு ஈவினிங் vlog. ஈவினிங் டைம்லேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறேன். இதுதான் என்றைக்குமே பண்ணுவீங்களான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு மே மந்த் எண்டில் ஜூன் மந்த்துக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கு போயிருப்போம். என்ன தான் நம்ம வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே டிஃபன் பாக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த கடைங்களுக்கு போனால் நமக்குள்ளே ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வெளியே எட்டி பார்த்துட்டு எல்லா பிளாஸ்டிக்கை பார்த்து ஆசைப்படும். அந்த மாதிரி ஆசைப்பட்டு கண்டிப்பாக நம்ம வாங்கியிருப்போம். ஏன்னா நாம் ஒரு பிளான் பண்ணி போவோமா, அங்கே பார்த்தா கலராக இருக்கவோ நம்மளுக்கு ரொம்பவே ஆசையாக வந்துடும். அதுவும் ஜூஸ் கண்டெய்னருன்னு சொல்லும் போதுமே நம்மளுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துரும். வீட்டில் ஜூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அந்த கண்டெய்னரை வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்ததுக்காகவே ஜூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் எல்லா லேடிஸ்க்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் என்ன தான் கலராக வாங்கியிருந்தாலும் நம்ம குழந்தைங்களும் ஆசைப்பட்டு கலராக டிஃபன் பாக்ஸோ இல்லை இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் யாராவது வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி அது உள்ள ஒரு ரப்பர் இருக்கும். அந்த ரப்பரை கலட்டி எப்போவுமே வாஷ் பண்ணுங்கள். அந்த மாதிரி வாஷ் பண்ணும் போதும் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர ரீல்ஸ்லாம் பார்க்கும்போதும் ஒவ்வொரு வீடியோவும் காட்டும் போதும் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நாம் ஃபுட் எடுத்துகிட்டு போகிற ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியில் புழு இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த புழு எதனால் வருது அப்படின்ட்டு அதுக்கு ரீசன் சொல்லும் போதும் அதை கேட்கும் போதும் அதை செய்யாமல் இருந்தால் அதுவும் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தப்பை இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேணாம். பிகாஸ் இது மாதிரி டைட் கண்டெய்னர் சொன்னதும் அது லீக் ஆகாது. ஸோ இதில் நம்ம ஜூஸ் கொடுத்து அனுப்புவோம், குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவோம், மோர் கொடுத்து அனுப்புவோம். ஸோ இதெல்லாமே நல்லா வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ காட்டிகிட்டு இருக்க எல்லா டிஃபன் பாக்ஸும் மீஷோவில் வாங்கினது தான். செம்ம சூப்பரான குவாலிட்டி. 2 வருஷமாக வச்சுருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் மட்டும்தான் ஃபஸ்ட் vlogலேயே இந்த டிஃபன் பாக்ஸ் காட்டியிருக்கேன். இந்த டிஃபன் பாக்ஸ் செட் ஆஃப் 5 வரும். பிக் சைஸில் இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் ஒரு 5 சைஸில் இந்த டிஃபன் பாக்ஸ் கிடைக்கும். அரௌண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கும். நிச்சயமாகவே ஒர்த்துங்க. 200க்கு ஒர்த்துனா அந்த மாதிரி ஒர்த்து. க்ரீன் கலரில் ஒன்று காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த க்ரீன் கலரில் காட்டினது ஒரு ஆனியன் சாப்பர். அது ஆனியன் சாப்பர் மட்டும் கிடையாது, எல்லா வெஜிடபிளும் கட் பண்ணும். நான் அதை வச்சு தான் கிட்டத்தட்ட 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம சூப்பரான குவாலிட்டி. ஏன் நான் இதெல்லாம் ஃபஸ்ட் vlogலேயே சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் எனக்கு கிச்சனில். அதனால் மட்டும்தான் நான் உங்களுக்கு அதை காட்டியிருக்கேன். எல்லார் வீட்லேயுமே ஆனியன் சாப்பர் வாங்கிக்கோங்க. எது மஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஆனியன் சாப்பர்ன்றதும் ரொம்பவே மஸ்ட்டாக வாங்கிக்கோங்க. ஒரு அருவாமனை கத்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாங்குவீங்களோ அந்த மாதிரி இந்த ஆனியன் சாப்பரையும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயமாகவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நான் இந்த வீடியோலையும் காட்டுவேன், இனி வருகிற வீடியோலையும் நான் காட்டுவேன். இது ஈவினிங் vlog தான். அப்படியே கட்டில் பெட் எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு தலகாணி காட்டினேன் பார்த்தீங்களா? அந்த பில்லோ பார்த்தீங்கன்னா கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு செம்மவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பில்லோ வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பில்லோ நாங்கள் காட்டில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதோட லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது இதுன்னு பேசியாச்சு. இதுக்கப்புறம் என்னை பற்றி பேசலாம். என்னுடைய பெயர் ஆஃபியா. இந்த குக்கிங் சேனல் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. 1 இயராகவும் நம்ம சேனலில் குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு vlog. ஏன் குக்கிங் வீடியோ போடாமல் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நிறைய டைம் குக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருப்பேன். நடுவில் கொஞ்சம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன். ஏன் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்ருந்தேன்னா, ஷார்ட்ஸ் மட்டுமே குக்கிங் வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். பட் லாங் வீடியோ போடாததுனால நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போர் அடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்காக புதுசாக vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனிமேல் நீங்களே என்ன வீடியோ போடக்கூடாதுன்னு சொன்னாலும் எல்லா சனிக்கிழமையும் ஆஃபி மெல்டிங் குக்கிங் வீடியோக்கு எட்டி பார்த்துருவேன். இப்போ வரைக்கும் வீடியோ 4.25 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த 4.25 நிமிஷம் வரைக்கும் என் சேனலையும் என் வீடியோவையும் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே என்னோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி ஷூட் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷூட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இது எது மாதிரி வேணும், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் வேணும், என்ன மாதிரிலாம் கொஸ்டின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். ஈவினிங் ஒரு டீ போட்டாச்சு. எனக்கு காலையிலையும் ஈவினிங்கும் டீ கண்டிப்பாக இருக்கணும். டீயில் சர்க்கரை இருக்குதோ இல்லையோ, டீயில் டிகாஷன் கொஞ்சமாவது இருக்கணும். சூடாக இருக்கணும். சூடாக இல்லாமல் நான் குடிக்கவே மாட்டேன். ஸோ எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு டீயோடு ஸ்டார்ட் பண்ணால் அந்த வேலை எனக்கு ரொம்பவே ஸ்பீடாக முடிகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாம்பார் தான். டிஃபன் எதுவும் கிடையாது. ஒன்லி ரைஸ் அண்ட் சாம்பார். அதை மட்டும் சைட் பை சைடாக நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன்.
அப்படியே வீடையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இந்த தொடப்பம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச தொடப்பம். இது எந்த கடையிலையும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்காது. இந்த தொடப்பமே செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினதா நம்ம வீட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்க. வாங்கும் போதுமே ஒரு டவுட், இது நல்லா யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா, இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. ஆனால் வாங்கினதுலேருந்து அந்த அண்ணா எப்போ வருவார், இன்னும் 2-3 செட்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. யாரா இது இந்த 4 பேருன்னு பார்க்குறீங்களா? இந்த 4மே நம்ம வீட்டோட செல்லக்குட்டீஸ். ரொம்பவே பார்க்க அழகாக இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வீடை நாஸ்தி பண்ணிட்டும் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க இருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கு. இவங்களால எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான். ஒரு கூண்டு கொடுத்து அதுக்குன்னு ஒரு பவுல் கொடுத்து தீனி போட்டு வச்சுருவோம். ஆனால் அது தீனி அது வயிற்றுக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம். பட் அது வயிற்றுக்கு எடுத்துக்குதா வெளியே போடுதானே தெரியல. எல்லாத்தையும் தூக்கி 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 போட்டுரும். இந்த குழந்தைங்க தட்டில் இது வேணான்னு சொல்லி தூக்கி போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கோம். எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் ஏய் நான் பெருக்கணுன்றதுக்காக தானே நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கும். செம்ம கோவமாக இருக்கும். நாளையோட உன்னை வேறு வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுறோம் அப்படின்னு தோணும். ஆனால் அடுத்த நாள் அதை கொடுக்கவும் மனசு இருக்காது. அது ஒரு நாள் தீனி போடலனாலும் என்னாச்சு இது ஏன் போட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது, இல்லைனாலும் கஷ்டமாக இருக்குது. சாம்பாரும் சாதமும் தானே வைக்கிறேன்னு சொன்னேன். சாம்பார் இந்த மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு சாம்பார் வைப்போம். நாங்கள் இந்த மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் என்னைக்காவது ஒரு நாள் தான் வைப்போம். ஏன்னா அந்த சாம்பார் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச எந்த ஒரு டிஷ்ஷுமே அடிக்கடி செய்யவே மாட்டோம். பிகாஸ் அதை அடிக்கடி செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு அதோட டேஸ்ட்டு பழகிடும். ஸோ எந்தெந்த ரெசிபிலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நாங்கள் எப்போயாவது ஒரு வாட்டி தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய குக்கிங் வீடியோ இருக்கும். ஸோ இந்த ரெசிபி வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள், உங்களுக்கு லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எந்த குழம்பு வச்சாலும் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை இல்லாமல் என்னோடய ரெசிபி இருக்கவே இருக்காது. ஒரு கொத்தமல்லி கருவேப்பிலை வீட்டில் இல்லைனா கூட அந்த குழம்பு செய்கிறோம்னும் இப்போவாது நாங்கள் 1 இயர் ஆகிடுச்சு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுனால ரெகுலராகவே கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எப்போவுமே வச்சுருப்போம். பட் அதுக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தராத மாதிரி இன்றைக்கி கொத்தமல்லி இல்லைனா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை இல்லைனா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நானுமே இருப்பேன். அது ஆனால் ரெசிபி பண்ணுற வரைக்கும் எனக்கு அந்த பொறுமை இருக்காது. ரெசிபி பண்ணும்போது பக்கத்து வீட்டில் யார் வீட்லையாவது போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குதா, கொஞ்சம் கொத்தமல்லி இருக்குதான்னு கேட்டு வாங்கிட்டு போட்டுருவேன். ஒரு 2 இலையாவது அது உள்ளே போட்டால் தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, இது என்னடி பழக்கம், கொத்தமல்லி புதினாலாம் போயிட்டு வாங்கிட்டு பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காது. நான் எல்லா வீட்டுக்காகவும் போய் கொத்தமல்லி புதினாக்காக எந்த நேரமானாலும் போய் தட்டிக்கிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், அக்கா கருவேப்பிலை வச்சுருக்கீங்களா, கொத்தமல்லி வச்சுருக்கீங்களா, அந்த மாதிரி. ஸோ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே அன்பானவங்க. நம்ம போய் கருவேப்பிலை இருக்காக்கா அப்படின்னு கேட்டால் 2 இலை தாங்கக்கான்னு கேட்போம். பட் ஒரு கட்டாவே எடுத்து கூட கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்பாங்க. நாங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாருக்கிட்டையுமே நல்லா பழகி ரொம்ப அன்பாக இருப்போம். நான் சொன்னேன் இல்லையா ஆனியன் சாப்பரு, இதுதான் அது. நான் ஒரு வெங்காயத்தை 3 கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சாப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பொடிசாக வேணும், இதை விடவும் பொடிசாக இருக்கும். பட் இந்த பொடிஸ் எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுலேயே வெங்காயம், இதுலேயே பூண்டு, இதுலேயும் பச்சை மிளகா போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுக்கும் இல்லைங்க, ஆம்லேட்டுக்காக தான் இது பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரியே உங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டைமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். முக்கியமாக இந்த காலையில் 2 மணி நேரம் நம்ம அறக்க பறக்கன்னு வேலை பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஆனியன் சாப்பர் இல்லைன்னா என் கையே ஓடாது. நான் சில டைமில் யோசிப்பேன், என்ன ஆஃபி இந்த ஆனியன் சாப்பர் இல்லைன்னா நீ காலையில் என்ன பண்ணுவ, அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ ரொம்ப வேலையாக இருக்குமே. ஏன்னா நான் நிறைய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். சேனலுக்கும் சரி நம்ம வீட்டு குக்கிங்க்கும் சரி எனக்கு வெங்காயம் இல்லைன்னா அதுவுமே கை ஓடாது. எல்லாமே ஓடாதுன்னு சொல்லிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த காய்ங்க எல்லாமே அந்தந்த குவான்டிட்டியில் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம காலையிலையும் சரி எல்லா டைம்லேயும் சரி லஞ்சுன்னு சரி ரெடி பண்ணுற டைமில் அறக்க பறக்கன்னு வேலை பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த அவ்வை ஷண்முகி அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். அந்த டைமில் பொறுமையாக காய் நறுக்கிட்டு இருக்கோம்னா என்னால் முடியவே முடியாது. பொறுமையாக என்னால் நறுக்கிட்டு இருக்க முடியாது. கடன்னு வேலையை முடிச்சோமா பண்ணோமான்னு இருக்கும். ஸோ இந்த ஆனியன் சாப்பர் அதுக்கு பயங்கரமாகவே உதவும். யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன்னு. இந்த மாங்காவை கட் பண்ணுறேன். இது ஒரு மாதிரி செங்காய்
கொட்டையாக அந்த மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்ததும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. குழம்புல போடவே மனசே வரலங்க. எல்லா மாங்காயும் கட் பண்ணி நானே சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன். போனால் போகுது, வீட்டில் வேற சொல்லிட்டோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்கான்னு போட்டு தான் சாம்பார்ன்ட்டு. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த சாம்பாருக்காக. போனால் போதுன்னு வெறும் கொட்டையை மட்டும் போட்டு வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கவலையே பட வேணாம், இன்னும் 2 மாங்காய் ஃப்ரிட்ஜில் இருக்குது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து சாப்பிட்ற வேண்டியதுதான். அந்த ஆனியன் சாப்பர்லேயே ஆனியன் இருந்துச்சுல, அதுலேயே முட்டை உடச்சி ஊற்றி முட்டையை பீட் பண்ணிட்டு இருந்தேன். முட்டை ஆம்லெட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இது எல்லாத்துக்குமே எனக்கு யூஸ் ஆகும். என்னால் இந்த ஆனியன் சாப்பரை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியல. எனக்கு இந்த வீடியோவே பத்தாதுன்னு நினைக்கிறேன். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ முடிஞ்சால் கமெண்ட்டில் நீங்களாவது சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் இது வாங்கி வச்சுக்கோங்க. என்றைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் என்றைக்காவது உங்களுக்கு இது நிச்சயமாக ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1 இயரில் எனக்கு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. உண்மையாகவே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா நான் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன், அதை மதித்து அதுக்கேற்ற சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைக்கும் போதும் உங்களையும் நான் ரொம்ப வேல்யூவாக பார்க்குறேன். எனக்கு ஒரு டவுட்டுங்க, எவ்வளோ வேலை கொடுத்தாலும் இந்த லேடிஸால் மட்டும் எல்லா வேலையும் செய்ய முடியுது. காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னா காலையில் போயிட்டு ஈவினிங் வராங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஒர்க்கும் பண்ணுறாங்க. வீட்டில் குட்டீஸ் இருந்தால் குட்டீஸை பார்த்துக்கிறாங்க, பெரியவங்களா இருந்தால் பெரியவங்க பார்த்துக்கிறாங்க. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் இதில் நடுவில் கோவில் ஃபங்க்ஷனுன்ட்டு எல்லாமே இருக்குது. இதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். மளிகை சாமான்லேருந்து எது எது இருக்குது எது எது இல்லை, என்னென்ன சமைக்கலாம் என்னென்ன சமைக்க வேண்டாம் அப்படின்ற பிளானையும் யோசித்து வச்சுக்கணும். இவ்வளோத்தையும் ஒரே நாளில் கரெக்டாக பண்ணி முடிப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா லேடிஸும் செம ஸ்மார்ட் தான் இல்லை. இதே மாதிரி நிறைய பாய்ஸ் பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. பட் லேடிஸ் அளவுக்கு வரவே முடியாதுன்றது தான் நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நீ இங்கே இரு, நானே உனக்கு டீ டிஃபன் காஃபி எல்லாமே எடுத்து வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. ஒரு 3 நாளைக்கு ஜாலியாக பெட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்போம். 4வது நாள் அந்த கிச்சன் போய் பார்த்தா நம்ம கிச்சனாக இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக வச்சுருப்பாங்க. அரையும் குறையுமா பாத்திரம் கழுவுற இடத்துல இருந்து கிச்சன் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். தரையெல்லாம் காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க, இதுக்கு 3 நாள் நானே வேலை செஞ்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு எல்லா வேலையும் செஞ்சால் செம்ம டயர்டாக இருக்கும், சரியான கால் வலி வரும். இந்த மாதிரி போய் கிச்சனை பார்த்ததுமே நம்மளால் ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல நிற்கவும் முடியாது. ப்ளஸ் அதே தவிர அந்த கிச்சனை விட்டுட்டு நம்மளால் வரவும் முடியாது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலைக்கு நம்ம போகும்போது அந்த கிச்சன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததும் செம்ம கால் வலி இருக்கும். என்ன மாதிரியே எல்லா லேடிஸ்க்குமே நிஜமாக வலிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு கால் வலி வரப்பலாம் இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. இது கால் வலிக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு பேக் பெயின் இருந்தாலும் சரி, நெக் பெயின் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இத்தனைக்கும் 2 தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கே என் சதை எப்படி ஆடுது பார்த்தீங்களா. 5ல் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக அந்த பெயின் போகும். இது எப்படி ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி தான் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணணும். ஒவ்வொருக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் உங்களுக்கு 5 பாயிண்ட் வரைக்கும் வந்துடும். அது வரைக்கும் வரும்போது ரொம்பவே பவராக இருக்கும். இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். இதோட நேமு பீட் எக்ஸ்பி, ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக மசாஜ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி 4 இல்ல 5 பீஸ் கொடுப்பாங்க. நெக்குக்கு பண்ணுறதுக்கு ஒரு இது, பேக் பெயினுக்கு பண்ணுறதுக்கு ஒரு இதுன்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் போட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக இருக்கும், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும். இதோட என்னோடய vlog முடியுது. இந்த மாதிரி பேசின அனுபவம் எனக்கு கிடையாது, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நல்லா பேசியிருக்கேன்னான்னு என்னன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.